ஹலோ மக்களே, ஸ்கோர் கிளவரின் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நான் உங்கள் நிலா. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சிபி. நாங்க 2 பேரும் ஸ்கோர் கிளவர்ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ். இன்னைக்கு நவம்பர் 17, 2025க்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை பத்தி ஃபன்னா ஜாலியா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆமா சிபி, இன்னைக்கு நாம பார்க்க போற எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா கிடைக்கிற டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். இந்த பிடிஎஃப் ரொம்பவே கன்சைஸா எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் இருக்கும். ஆனா மத்த சோர்சஸ் விட செமையா பெர்ஃபார்ம் பண்ணோம். எக்ஸாக்ட்லி. இப்போ நடந்த பேங்க் எக்ஸாம்ஸ்ல நம்ம ஸ்கோர் கிளவர் பிடிஎஃப் உடன் படிச்ச ஆஸ்பிரன்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல 29 அட்டெம்ப்ட்ஸ் வரைக்கும் கொடுத்திருக்காங்க. நம்ம ஃபுல் டைம் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் தினமும் நியூஸ் பேப்பர்ஸை அனலைஸ் பண்ணி மற்ற சோர்சஸ் விட 5 மடங்கு குறைவான கான்டென்ட்டோட ஆனா அதை விட பெட்டரா பர்ஃபார்ம் பண்ற மாதிரி கான்டென்ட்டை கியூரேட் பண்றாங்க. சோ மறக்காம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிடுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சரி, டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கோட முதல் நியூஸ்க்கு போலாமா? நேஷனல் நியூஸ்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். யூனியன் மினிஸ்டர் அமித் ஷா நியூ டெல்லியில கோஆப்கும் 2025 அப்படிங்கிற இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸை இனாகிரேட் பண்ணி இருக்காரு. ஓ, கோஆப் கும்பா, பேர் நல்லா இருக்கே. இது எதை பத்தின கான்ஃபரன்ஸ் நிலா? இது அர்பன் கோஆபரேட்டிவ் கிரெடிட் செக்டர் பத்தினது. இத நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் அண்ட் கிரெடிட் சொசைட்டிஸ், அதாவது NAFCUB ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இதோட தீம் டிஜிட்டலைசிங் ட்ரீம்ஸ் எம்பவரிங் கம்யூனிட்டிஸ். இந்த கான்ஃபரன்ஸ்ல டெல்லி டிக்ளரேஷன் 2025ன்னு ஒரு ரோட் மேப்பையும் அடாப்ட் பண்ணிருக்காங்க. இது 2030க்குள்ள அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் மற்றும் கிரெடிட் சொசைட்டிஸை மாடர்னைஸ் மற்றும் டிஜிட்டலைஸ் பண்றதுக்கான ஒரு திட்டம். சூப்பர். டிஜிட்டலைசேஷன்னாலே கண்டிப்பா ஆப்ஸ் இருக்குமே. ஏதாவது புது ஆப் லான்ச் பண்ணாங்களா? ஆஸ் எக்ஸ்பெக்டட் 2 டிஜிட்டல் அப்ளிகேஷன்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. ஒன்னு சஹகார் டிஜிபே. இது UCB கஸ்டமர்ஸ் ரியல் டைம் டிரான்சாக்ஷன்ஸ் பண்றதுக்கான ஒரு டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம். இன்னொன்னு சஹகார் டிஜி லோன். இது டிஜிட்டல் லோன் ப்ராசஸிங்கான ஒரு ஆன்லைன் லெண்டிங் சொல்யூஷன். அடடா, அப்போ இனிமே கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்லயும் ஜிபே மாதிரி யூஸ் பண்ணலாம், லோனுக்கும் ஆன்லைன்லயே அப்ளை பண்ணலாம். செம அப்டேட். வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் உண்டா? இருக்கு. 2030க்குள்ள 2 லட்சத்துக்கும் அதிகமான பாப்புலேஷன் இருக்கிற ஒவ்வொரு இந்திய நகரத்திலையும் குறைஞ்சது ஒரு UCBயாவது எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்ல நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ், அதாவது NPA 2021ல 2.8% இருந்தது. இப்போ 2025ல வெறும் 0.06% குறைஞ்சிருக்காம். வாட் அ மேசிவ் டிராப். வாவ், தட்ஸ் a huge improvement. சரி, அடுத்த நியூஸ் போலாம். யூனியன் கேபினெட் 4 கிரிட்டிக்கல் மினரல்ஸ்க்கான ராயல்டி ரேட்ஸை ரேஷனலைஸ் பண்ணிருக்காங்க. அது என்னென்ன மினரல்ஸ் நிலா? கிராஃபைட், சீசியம், ருபிடியம் மற்றும் ஜிர்கோனியம். இதுக்கெல்லாம் புது ராயல்டி ரேட் செட் பண்ணிருக்காங்க. சீசியம் மற்றும் ருபிடியம்க்கு 2% ஆஃப் தி ஆவரேஜ் சேல் பிரைஸ், ஜிர்கோனியம்க்கு 1% ஆஃப் ASP. கிராஃபைட்டுக்கு மட்டும் 2 ரேட். 80% இல்ல அதுக்கு மேல ஃபிக்ஸ்டு கார்பன் இருந்தா 2% ஆஃப் ASP, 80%க்கு கம்மியா இருந்தா 4% ஆஃப் ASP. இன்ட்ரெஸ்டிங். இந்த மினரல்ஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது? கிராஃபைட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பேட்டரிஸ்ல ஆனோட் மெட்டீரியலா யூஸ் ஆகுதுன்னு தெரியும். இந்தியா அதுல 60% இம்போர்ட் பண்ணுது. மத்த மினரல்ஸ்? ஜிர்கோனியம் நியூக்ளியர் எனர்ஜி மற்றும் ஏரோஸ்பேஸ்ல யூஸ் பண்றாங்க. சீசியம் அட்டாமிக் கிளாக்ஸ் மற்றும் மெடிக்கல் டிவைசஸ்ல யூஸ் பண்றாங்க. ருபிடியம் ஃபைபர் ஆப்டிக்ஸ் மற்றும் நைட் விஷன் டிவைசஸ்ல யூஸ் ஆகுது. இதெல்லாம் ரொம்பவே கிரிட்டிக்கல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ். காட் இட். அடுத்ததா நம்ம பிரதமர் மோடி அவர்கள் 4 புது வந்தே பாரத் ரயில்களை வாரணாசியில இருந்து கொடியசைச்சு தொடங்கி வச்சிருக்காரு. இதோட சேர்த்து இப்போ இந்தியால மொத்தம் 164 வந்தே பாரத் சர்வீசஸ் இயங்குது. இதுல ஒரு ரூட் ரொம்ப ஸ்பெஷல் சிபி. கேரளால இருக்கிற எர்ணாகுளம்ல இருந்து கர்நாடகால இருக்கிற பெங்களூருக்கு ஒரு புது ரூட். இதுதான் தென்னிந்திய மாநிலங்களான கேரளா, தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவை இணைக்கிற முதல் இன்டர்ஸ்டேட் வந்தே பாரத் சர்வீஸ். நம்ம தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்க்கிற விஷயம் என்னன்னா, இந்த செமி ஹைஸ்பீட் ரயில்களை நம்ம இன்டெகிரல் கோச் ஃபேக்டரி, அதாவது ICF சென்னையில தான் டெவலப் பண்ணிருக்காங்க. நம்ம ஊர் ICF-ஆ? கெத்து. சரி, அடுத்த நியூஸ் ஃபிஷரிஸ பத்தி. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரிஸ் சஸ்டெய்னபிள் ஹார்னஸிங் ஆஃப் ஃபிஷரிஸ் இன் தி எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் ரூல்ஸ்னு புதுசா நோட்டிஃபை பண்ணிருக்காங்க. முதல்ல இந்த EEZ-னா என்னன்னு சொல்லு நிலா. சிம்பிளா சொல்லணும்னா
எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படிங்கிறது ஒரு நாட்டோட கடற்கரையில இருந்து 200 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் இருக்கிற கடற்பகுதி. அந்த பகுதியில இருக்கிற எல்லா வளங்களையும் பயன்படுத்திக்க அந்த நாட்டுக்கு முழு உரிமை உண்டு. இந்தியாவோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் கிட்டத்தட்ட 23 லட்சம் சதுர கிலோமீட்டர். பிரம்மாண்டமா இருக்கே. சரி, இந்த புது ரூல்ஸ்னால என்ன பயன்? இதோட நோக்கம் சீஃபுட் எக்ஸ்போர்ட்ஸ அதிகரிக்கிறது, உள்ளூர் மீனவ சமூகங்களை எம்பவர் பண்றது, அப்புறம் அந்தமான் மற்றும் நிக்கோபாரோட மீன்வளத்தை டெவலப் பண்றது. இந்த தீவுகள் தான் இந்தியாவோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ல 49% இருக்கு. ஓகே, ரூல்ஸ்ல என்ன சொல்றாங்க? புது ரூல்ஸ் படி 24 மீட்டர் அல்லது அதுக்கு மேற்பட்ட மெக்கனைஸ்ட் அண்ட் மோட்டரைஸ்ட் மீன்பிடிப்பு கப்பல்கள், ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லைசன்சிங் ஆஃப் ஃபிஷிங் கிராஃப்ட், அதாவது ரியல் கிராஃப்ட் போர்ட்டல்ல இருந்து 3 வருஷம் செல்லுபடியாகிற ஆக்சஸ் பாஸ் வாங்கணும். இந்த போர்ட்டலை மப்பேடா அண்ட் எக்ஸ்போர்ட் இன்ஸ்பெக்ஷன் கவுன்சில், அதாவது EIC கூட இன்டகிரேட் பண்ணுவாங்க. இதுல மதர் அண்ட் சைல்ட் வெசல்னு ஒரு கான்செப்டும் கொண்டு வர்றாங்க. கடலுக்கு நடுவுல மீன்களை ஒரு கப்பல்ல இருந்து இன்னொரு கப்பலுக்கு மாத்துறதுக்கு இது உதவும். நபமித்ரா அப்ளிகேஷனையும் இன்டகிரேட் பண்ணி இந்தியன் கோஸ்ட் கார்டுக்கும் இந்தியன் நேவிக்கும் கோஸ்டல் செக்யூரிட்டிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்தியா தான் உலகத்துல 2வது பெரிய மீன் உற்பத்தியாளர்ங்கிறது குறிப்பிடத்தக்கது. எக்ஸலண்ட். அடுத்ததா பேங்கிங் செக்டருக்கு போலாம். RBI எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு சில ரிலீஃப் மெஷர்ஸ் அறிவிச்சிருக்கு. எதுக்காக இந்த ரிலீஃப்? US போட்ட 50% டாரிஃப்னால பாதிக்கப்பட்ட எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்றதுக்காக தான். இதுல முக்கியமானது 4 மந்த் மாரட்டோரியம். செப்டம்பர்ல இருந்து டிசம்பர் 2025 வரைக்கும் குறிப்பிட்ட சில செக்டர்ஸ்ல இருக்கிற எக்ஸ்போர்ட்டர்ஸ் அவங்களோட டேர்ம் லோன் மற்றும் ஒர்க்கிங் கேபிட்டல் லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸை தள்ளி வைக்கலாம். அப்போ அந்த 4 மாச இன்ட்ரெஸ்ட்க்கு என்ன ஆகும்? அந்த இன்ட்ரெஸ்ட்டை சிம்பிள் பேசிஸ்ல கால்குலேட் பண்ணி ஃபண்டட் இன்ட்ரெஸ்ட் டேர்ம் லோன், அதாவது FIT மாத்திடுவாங்க. அது ஏப்ரல் 2026ல இருந்து செப்டம்பர் 2026க்குள்ள திருப்பி செலுத்தலாம். பேங்க்ஸும் இந்த மாதிரி அக்கவுண்ட்ஸுக்கு 5% ஜெனரல் ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணணும். இன்னும் வேற ஏதாவது சலுகைகள் இருக்கா? இருக்கு. ப்ரீ ஷிப்மெண்ட் மற்றும் போஸ்ட் ஷிப்மெண்ட் எக்ஸ்போர்ட் கிரெடிட்டுக்கான அதிகபட்ச காலத்தை 270 டேஸ்ல இருந்து 450 டேஸா அதிகரிச்சிருக்காங்க. அப்புறம் ஃபெமா ரெகுலேஷன்ஸ்க்கு கீழே எக்ஸ்போர்ட் செஞ்ச பணத்தை நாட்டுக்கு கொண்டு வரதுக்கான காலக்கெடுவை 9 மந்த்ஸ்ல இருந்து 15 மந்த்ஸா நீட்டிச்சிருக்காங்க. அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்குற எக்ஸ்போர்ட்டர்ஸ் பொருள்களை ஷிப் பண்றதுக்கான கால அவகாசம் 1 வருஷம்ல இருந்து 3 வருஷமா உயர்ந்திருக்கு. வாவ், எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு இது பெரிய பூஸ்ட். அடுத்ததா RBIயோட இன்னொரு முக்கியமான விஷயம். RBI இப்போ எக்ஸ்பெக்டட் கிரெடிட் லாஸ் ஃப்ரேம்வொர்க்கை இம்ப்ளிமெண்ட் பண்ண ப்ரொபோஸ் பண்ணிருக்கு. இது ட்ரெடிஷனல் இன்கர்ட் லாஸ் அப்ரோச்சை ரீப்ளேஸ் பண்ணுமாம். ஆமா சிபி, இன்கர்ட் லாஸ் அப்ரோச்னா ஒரு கடன் வர கடனா மாறினதுக்கு அப்புறம் அதுக்கு ப்ரொவிஷன் ஒதுக்குறது. ஆனா இந்த எக்ஸ்பெக்டட் கிரெடிட் லாஸ் ஃப்ரேம்வொர்க்ல ஒரு கடன் எதிர்காலத்துல வரா கடனா மாற வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தே அதுக்கு முன்னாடியே ப்ரொவிஷன் ஒதுக்கிடுவாங்க. திஸ் இஸ் ப்ரோஆக்டிவ் பேங்கிங். சூப்பரா இருக்கே. இது யாருக்கெல்லாம் அப்ளிகபிள்? இது ஏப்ரல் 2027ல இருந்து எல்லா ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ், ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸ், பேமெண்ட் பேங்க்ஸ், RRBs தவிர எல்லா ஆல் இண்டியா ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் அப்ளிகபிள் ஆகும். நம்ம இந்தியாவோட பேசல் 3 கேபிட்டல் ரேஷியோஸ் குளோபல் மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸை விட அதிகமா இருக்குங்கிறதும் ஒரு நல்ல விஷயம். RBI மேண்டேட் பண்ற கேபிட்டல் அடிக்வேசி ரேஷியோ 11.5%, ஆனா குளோபல் மினிமம் வெறும் 10.5% தான். சிபி, இவ்ளோ ஃபேக்ட்ஸ், ஃபிகர்ஸ், பெர்சன்டேஜஸ்னு இருக்கு. இதெல்லாம் ஆஸ்பிரன்ஸ் எப்படிதான் ஞாபகம் வச்சுப்பாங்க? கஷ்டம் இல்லையா? கஷ்டமே இல்ல நிலா. அதுக்கு தானே நம்மகிட்ட ஒரு சூப்பர் சொல்யூஷன் இருக்கு. மக்களே, கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிற நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் GKவை ரொம்ப சுலபமா மெமரைஸ் பண்றதுக்கு அதுல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் இருக்கு. ஒரு தடவை படிச்சீங்கன்னா வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. ஆமாங்க, அது மட்டும் இல்லாம எங்களோட இந்த புது பாட்காஸ்ட் முயற்சி எப்படி இருக்குன்னு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் உருவாக்க எங்களுக்கு நிறைய எஃபர்ட் ஆகுது. சோ தயவு செஞ்சு உங்களோட லைக் ஷேர் மூலமா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, இப்போ எக்ரிமெண்ட்ஸ் பகுதிக்கு போகலாம். இந்தியன் ஃபார்மசூட்டிகோபியா கமிஷன் IPC ஜார்க்கண்ட் ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சில் கூட ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா ஜார்க்கண்ட்ல மருந்துகளோட பாதுகாப்பான மற்றும் சரியான பயன்பாட்டை ப்ரொமோட் பண்றதுக்கு. அடுத்ததா AVPL இன்டர்நேஷனல் நிறுவனம் CSC E-Governance Services India லிமிடெட் கூட ஒரு MOU போட்டிருக்காங்க. கிராமப்புற நிறுவனங்கள்ல ட்ரோன் டெக்னாலஜியை இன்டகிரேட் பண்றதுக்கு. ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு ட்ரோன் என்டர்பிரனரை உருவாக்கணுங்கிறது தான் இதோட நோக்கம். இதுல ட்ரோன் ஆஸ் அ சர்வீஸ் DAAS மாடல்ல VLEஸ்க்கு புதுசா வருமானம் கிடைக்கும். சூப்பர். நெக்ஸ்ட்,
கிஃப்ட் சிட்டி கம்பெனி லிமிடெட் கிஃப்ட் சிடிஎல் நிறுவனம் ஏஎன்எஸ்ஆர் குளோபல் கார்ப்பரேஷன் கூட ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. கிஃப்ட் சிட்டியில் குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்றதை ஆக்சிலரேட் பண்றதுக்காக இந்த பார்ட்னர்ஷிப். கடைசியா நம்ம யூனியன் மினிஸ்டர் கிரண் ரிஜிஜு சவுதி அரேபியா கூட ஹஜ் 2024க்கான பைலாட்ரல் ஹஜ் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்காரு. இது மூலியமா இந்தியாவுக்கான பில்கிரிம் கோட்டா 1.75 லட்சமா கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. கிரேட். இப்போ பிசினஸ் நியூஸ்க்கு ஜம்ப் பண்ணலாம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் RIL ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கு. எதுக்குன்னா அங்க 1 ஜிகாவாட் AI டேட்டா சென்டரை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு. வாவ், 1 ஜிகாவாட்டா? இது குஜராத்ல ஜாம்நகர்ல இருக்கிற RILஓட கிகாவாட் ஸ்கேல் AI டேட்டா சென்டருக்கு ஒரு ட்வின் மாதிரி செயல்படும். ரெண்டும் சேர்ந்து ஏஷியாவோட ஸ்ட்ராங்கஸ்ட் AI நெட்வொர்க்ஸ்ல ஒன்னா உருவாகும். இந்த டேட்டா சென்டருக்கு பவர் கொடுக்க 6GWP சோலார் பவர் ப்ராஜெக்டும் ஏபில டெவலப் பண்ண போறாங்க. அசத்தல். ஏபியில் இன்னொரு ப்ராஜெக்டும் வருது. சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் செகி ஏபி கவர்மெண்ட் கூட ஒரு ஜிஓ எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நந்தியாலில் 1200 MWH பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் மற்றும் 50 மெகாவாட் ஹைபிரிட் சோலார் ப்ராஜெக்டை டெவலப் பண்றதுக்கு. அடுத்ததா ஸ்வான் டிஃபென்ஸ் அண்ட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் SDHI நார்வேயை சேர்ந்த ரெடிரிட்ஸ் டெனாசன் AS கிட்ட இருந்து 6 அட்வான்ஸ்ட் IMO டைப் 2 கெமிக்கல் டேங்கர்ஸ் கட்டுறதுக்கு ஒரு பெரிய கான்ட்ராக்ட் செக்யூர் பண்ணியிருக்காங்க. டீல் வேல்யூ $220 மில்லியன். சூப்பர். பெங்களூர்ல காலின்ஸ் ஏரோஸ்பேஸ் அவங்களோட புது காலின்ஸ் இந்தியா ஆபரேஷன் சென்டரை KADB ஏரோஸ்பேஸ் பார்க்ல இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு அட்வான்ஸ்டு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி. கடைசியா ஒரு மிக முக்கியமான பிசினஸ் நியூஸ். அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் லிமிடெட் APSEZ டாஸ்க் ஃபோர்ஸ் ஆன் நேச்சர் ரிலேட்டட் ஃபினான்ஷியல் டிஸ்க்ளோசர்ஸ் ஃப்ரேம்வொர்க்ல ஒரு அடாப்டரா ஜாயின் பண்ணியிருக்காங்க. TNFDனா என்ன? கொஞ்சம் விளக்கமா சொல்லு. TNFDங்கிறது ஒரு குளோபல் இனிஷியேட்டிவ். நிறுவனங்கள் அவங்களோட செயல்பாடுகளால இயற்கைக்கும் இயற்கையால அவங்க நிறுவனத்துக்கும் வர ரிஸ்க்ஸ் மற்றும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தி ரிப்போர்ட் பண்றதுக்கு இது வழிகாட்டும். இந்த ஃப்ரேம்வொர்க்கை ஏத்துக்கிட்ட இந்தியாவோட முதல் இன்டகிரேட்டட் டிரான்ஸ்போர்ட் யூட்டிலிட்டி நம்ம APSEZ தான். FY26ல இருந்து நேச்சர் ரிலேட்டட் ரிப்போர்ட்டிங்கை தொடங்குறதாவும் சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் அ மேசிவ் ஸ்டெப் டுவர்ட்ஸ் சஸ்டெயினபிலிட்டி. சரி, சயின்ஸ் நியூஸ்க்கு போலாமா? இஸ்ரோ ககன்யான் மிஷனுக்கான மெயின் பாராஷூட்டுகளோட கிரிட்டிக்கல் டெஸ்ட்டை வெற்றிகரமா நடத்திருக்காங்க. ஆமா, இந்த டெஸ்ட்டுக்கு பேரு இன்டகிரேட்டட் மெயின் பாராஷூட் ஏர் டிராப் டெஸ்ட்ஸ். ஜான்சில இருக்கிற பபினா ஃபீல்ட் ஃபயரிங் ரேஞ்சில் நடந்தது. ஒரு IAF-IL 276 விமானத்துல 2.5 கிலோமீட்டர் உயரத்துல ககன்யான் க்ரூ மாடியூலோட சிமுலேட்டட் மாஸை கீழே போட்டாங்க. பாராஷூட் சரியா டிப்ளாய் ஆகி சாஃப்ட் லேண்டிங் ஆச்சு. ககன்யான் பாராஷூட் சிஸ்டத்துல மொத்தம் 4 விதமான 10 பாராஷூட் இருக்கு. நம்ம இஸ்ரோ எப்பவுமே கெத்து தான். ஸ்டேட் நியூஸ்ல நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் விமென்ஸ் வெல்னஸ் ஆன் வீல்ஸ் அப்படிங்கிற ஒரு அருமையான திட்டத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது இந்தியாவிலேயே கவர்மெண்ட் தலைமையிலான முதல் மொபைல் ஹெல்த் இனிஷியேட்டிவ். அப்சல்யூட்லி. 41 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த திட்டம் மூலியமா கிராமப்புறம் மற்றும் செமி அர்பன் ஏரியாஸ்ல இருக்கிற பெண்களுக்கு முக்கியமா கேன்சருக்கான காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் ஸ்கிரீனிங்ஸ் மொபைல் மெடிக்கல் யூனிட்ஸ் மூலியமா வழங்கப்படும். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு யூனிட் வீதம் 38 யூனிட்ஸை டிப்ளாய் பண்ணுவாங்க. மிகச்சிறந்த திட்டம். அடுத்ததா அவார்ட்ஸை 2025 புக்கர் பிரைஸை டேவிட் சலாயி, ஒரு ஹங்கேரியன் பிரிட்டிஷ் ஆத்தர், தட்டி சென்றிருக்காரு. அவரோட ஃப்ளஷ் அப்படிங்கிற நாவலுக்காக இந்த விருது. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த விருதை வெல்லும் ஹங்கேரியன் பாரம்பரியத்தை சேர்ந்த முதல் எழுத்தாளர் இவர்தான். அடுத்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கோவலம் பீச் தொடர்ந்து 5வது வருஷமா இன்டர்நேஷனல் ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷனை தக்க வச்சிருக்கு. 2021ல இந்த சர்டிஃபிகேஷனை வாங்கின தமிழ்நாட்டின் முதல் பீச் இதுதான். வாவ், ப்ரவுட் மொமெண்ட். அடுத்ததா யூனியன் மினிஸ்டர் சுரேஷ் கோபிக்கு மனோரமா நியூஸ் மேக்கர் அவார்ட் 2024 வழங்கப்பட்டிருக்கு. அப்புறம் யூனியன் மினிஸ்டர் சர்பானந்த சோனோவால் அசாமை சேர்ந்த 5 இளம் திறமையாளிகளுக்கு சான்ஸ் ஆஃப் த சாயில் எமர்ஜிங் அச்சீவர்ஸ் அவார்டை வழங்கியிருக்காரு. சூப்பர். இப்போ ஸ்போர்ட்ஸ் நியூஸ்க்கு போலாம். ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சாயிவும் ராஜஸ்தான் கவர்மெண்ட்டும் சேர்ந்து 5th கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ் 2025க்கான லோகோ, மாஸ்காட் அண்ட் டார்ச்சை ஜெய்ப்பூர்ல அன்வீல் பண்ணிருக்காங்க. மாஸ்காட்டா? என்ன மாஸ்காட்? 2 அஃபிஷியல் மாஸ்காட். ஒன்னு கம்மா, இது ராஜஸ்தானோட ஸ்டேட் அனிமலான கேமலை இன்ஸ்பயர் பண்ணி உருவாக்கியிருக்காங்க. இன்னொன்னு கனி, இது அங்க உள்ளூர்ல சொல்ற கம்மா கனி கிரீட்டிங்கை ரெப்ரசன்ட் பண்ணுது. நல்லா இருக்குல்ல? ஆமா, ரொம்ப கிரியேட்டிவா இருக்கு. இந்த கேம்ஸ்ல ஏதாவது புதுசா இருக்கா? ஆமா, முதல் முறையா ராஜஸ்தான் ஒரு நேஷனல் லெவல் யூனிவர்சிட்டி ஸ்போர்ட்ஸ் எவெண்ட்டை ஹோஸ்ட் பண்ணுது.
அது மட்டும் இல்லாம கெனோயிங், கயாக்கிங், சைக்கிளிங் அண்ட் பீச் வாலிபால்னு 4 புது ஸ்போர்ட்ஸை இந்த வருஷம் ஆட் பண்ணியிருக்காங்க. செம. கடைசியா இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துடலாம். வேர்ல்ட் இம்யூனைசேஷன் டே நவம்பர் 10ஆம் தேதி WHO-னால அப்சர்வ் பண்ணப்படுது. நேஷனல் லீகல் சர்வீஸ் டே நவம்பர் 9ஆம் தேதி நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டினால அப்சர்வ் பண்ணப்படுது. லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் 1987 1995ல நடைமுறைக்கு வந்ததை கமெமரேட் பண்றதுக்காக இந்த நாள். அப்பா, இன்னைக்கு எவ்வளோ நியூஸ் பார்த்தோம். ஆனா நிலா, இதெல்லாம் படிச்சா மட்டும் போதுமா? பிராக்டிஸ் பண்ண வேண்டாமா? அதுக்கு தானே சிவி நம்ம கிட்ட ஒரு கில்லர் ஃபீச்சர் இருக்கு. மக்களே, படிச்சதை உடனே டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா? நம்ம டெலகிராம்ல தினமும் இரவு 8 மணிக்கு நடக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் லீக் குவிஸ்ல வந்து கலந்துக்குங்க. ஆமாங்க, இது கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஒரு IPL மாதிரி. மாசத்துக்கு ஒரு புது லீக் தொடங்கும். மாச கடைசி வரைக்கும் உங்களோட ஸ்கோர்ஸ் கணக்குல எடுத்துக்கப்படும். லீக்ல ஜெயிக்கிறவங்களுக்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ யோசிக்கவே யோசிக்காதீங்க. உடனே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் லீக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயினிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்னைக்கு எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. நாளைக்கு இதே மாதிரி பல சுவாரஸ்யமான செய்திகளோட உங்களை சந்திக்கிறோம். அதுவரை ஸ்டே கியூரியஸ் அண்ட் ஸ்டே கிளவர் வித் ஸ்கோர் கிளவர். நன்றி, வணக்கம்.